மாக்கப்பா அடிக்கடி ஆர்டர் பண்ணுவாங்க ஃபோனில். ஓகே. ஸோ ஏன்னா அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நைட் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, மிஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நாசி கோராங் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அபாங் ராஜு கடைக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்கப்பூர் ஃபுட்டு. ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு நாசி கோராங் சிக்கன் ரைஸும் ப்ளஸ் ப்ரான் சாத்தி வந்துச்சு. ப்ரோ மகிழ்ச்சி சாப்பிட்றோம். எப்படி ப்ரோ ஃப்ளேவர் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? இந்த சாத்தை வந்து ப்ரோ நம்ம இது சிக்கன்லேயே இருக்கும். அது கூட ஒரு சட்னி கொடுப்பாங்க, ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச நாசி கோராங் சூப்பராக இருக்குங்க. இந்த ஆக்சுவலாக இந்த கடையில் இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியன் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் 210 rupees நினைக்கிறேன். காம்போவாக வாங்கினோன்னா, காம்போ மீன்ஸ் இந்த ஒரு ஹாஃப் பாயில் ப்ளஸ் ஒரு சிக்கன் விங்ஸ் ப்ளஸ் ரைஸ் சேர்த்து 260 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரைஸை பாருங்க, சீரக சம்பாவில் செஞ்சுருப்பாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், சீரக சம்பா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அது இல்லாமல் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே குப்பை மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இருக்காது. கொஞ்சமாக கேரட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஷிம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரைடு ஷிம்ஸ். எப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து ட்ரைடு ஷிம்ஸ் இம்போர்ட் பண்ணி எல்லாமே இந்த அரைச்சி கேக்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு செம்ம டேஸ்ட் இருக்கும். அதில் சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சம்பாலை பற்றி சொல்லணும். இது வந்து ட்ரைடு ஸ்ட்ரிம்பில் செஞ்ச சம்பல். அடிஷ்னலாக என்ன நம்மளுக்கு ஸ்பைஸியாக தேவைப்படுதுன்னா இதை கண்டிப்பாக இது பண்ணலாம். உனக்கு இந்த சம்பல் பற்றி என்ன நினைக்கிறேன்? சம்பால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாமா நம்ம ரைஸுக்கு. ஆனால் கல்ல மட்டும் வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் வச்சு கல்ல மட்டும் வச்சுருது. செம்ம காரமாக இருக்கும். இந்த ப்ரான் வந்து இந்த சட்னி இருக்கும், கார சட்னி மாதிரி வேற இருக்கும். இதில் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, இதில் காம்பவுண்ட் கொடுப்பாங்க. இதில் அதான் விங்ஸில் இன்னைக்கு நாங்கள் வந்து லெக் வாங்கியிருக்கோம். லெக் காம்போ யூஸ்வலாக 260 விங்ஸ் காம்போ தருவாங்க. லெக் காம்போ வந்து 290 சார்ஜ் பண்ணாங்க. இந்த சாத்து வந்து சிக்கன்லேயும் இருக்கு, மட்டன்லேயும் இருக்குங்க. நாசி கோராங் வந்து சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துலையும் அந்த சைடு எல்லாமே ஃபேமஸ்ஸு. பட் இதோட ஆரிஜின் வந்து இதுதான், இந்தோனேஷியா. ஆனாலும் அது இந்தோனேஷியன் மக்கள் பண்ணலாம். அவங்களோட சைனாலேருந்து இந்தோனேஷியாவுக்கு மைக்ரேட் ஆன சைனீஸ் வந்து இன்வென்ட் பண்ண ஒரு டிஷ் தான் வந்து இந்த நாசி கோராங். சாத்தே வந்து அவங்களுக்கு தான், இந்தோனேஷியா தான். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது, மலேசியன் டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்குது. மஸ்ட் ட்ரை பண்ணோம். அது இல்லாமல் பரோட்டா இருக்குது.
பரோட்டா சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன். அதெல்லாம் பரோட்டா லெவலுக்கு அது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சென்னையில் சிங்கப்பூர்லேருந்து போய் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி சென்னையில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கப்பூர்லேருந்து வந்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, இங்கே விசிட் பண்ணவங்க, இல்லை சிங்கப்பூர்லேருந்து இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு இங்கே செட்டில் ஆனவங்க, திருப்பி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க, அவங்களாம் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. பார்த்துக்கோங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஓனர் நான் பேசுகிறேன், அவர் இன்னும் நிறைய சொல்லுவார் இதை பற்றி. அவரோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்ல அவர் வெளியிட மாட்டாரு. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வீட்டில், யூடியூப்பில் பார்த்து. ஏன்னா வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் எதாக இருந்தாலும் வீட்டில் செய்யணும், அவங்க கண்ணதில் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கல, ஓகேவான ஒரு இதுதான் கிடைக்குது. இங்கே ஒரிஜினாலிட்டினா இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க. அவங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நாசி கோராங் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், ஒருவேளை அங்கே எப்படி இருக்குமோ இங்கே எப்படி இருக்குமோ தெரியலையே, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா எப்படி பண்ணுறது. அவங்க வந்து எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. அதை நம்பி தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் நான். அது இல்லாமல் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. நம்ம சாப்பிட்டு பிடிச்சிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு ஒரு பைட் எடுப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறோங்க. பாய். ஹாய் ராஜனா. வெல்கம் வெல்கம், வாங்க, வணக்கம் அண்ணா. இப்போ வந்து ஒரு ஒரு 2-3 கேள்வி தான். ஓகே, நீங்கள் வந்து சிங்கப்பூரில் மாஸ்டர் ஷெஃபாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மாஸ்டர் பூச்சரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் டைமிங் மாஸ்டர் பூச்சரில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ஸ்கில்ஸில் வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன் நான். ஓகே. இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கு ஏன் தோணுது? ஆமாம் ப்ரோ, இங்கே நான் இந்த ஃபுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக சிங்கப்பூர்லேருந்து வரும்போது நானும் இங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஃபுட்ஸில் இங்கே எங்களோட அங்கே சிங்கப்பூர் சாப்பிட்ட நினைவுகளை இங்கே மிஸ் பண்ணோம். என் மிஸ்ஸஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து நான் ட்ரை பண்ணேன். இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். நல்லா ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கடவுள் பிடித்தல நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தீங்க. எஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே மூவ் ஆனீங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இது இல்லை, ஜஸ்ட் லைக் ஒரு டாபா லுக்கில் இருக்குது. ஆனால் டாபா லுக்கில் இருந்தும் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க. ஏன் அந்த செலிபிரிட்டி தான் வராங்க? அது டேஸ்ட்னாலே இல்லை யாராவது ஃபுட் ப்ரோ? யாருமே இல்லை. இது வந்து சாப்பிட்டவங்க குவாலிட்டி ஆஃப் ஃபுட். மீகோரிங் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே நாசிலிமா ஸ்பெஷல் நாசிலிமா போகிறோம். இது எல்லாமே எனக்கு என்னென்னா சில மசாலாஸ்லாம் நம்ம கெட்டி ஃப்ரம் சிங்கப்பூர். ஓகே. என்னோட பிரதர்ஸ்லாம் இங்கே தான் அனுப்புவாங்க. அதை வச்சு தான் இங்கே சம்பல் நான் ரெடி பண்ணி நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். சரிண்ணா. எந்த செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் இங்கே அப்படின்னா யாருண்ணா? நிறைய பேர் வராங்க ப்ரோ. நான் லைக் மாக்கப்பாஸ் ரிப்பீட்டடாக மாக்கப்பா அடிக்கடியே ஆர்டர் பண்ணுவாங்க ஃபோனில். ஓகே. ஸோ ஏன்னா அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நைட் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, மிஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. சரி. அதுக்கப்புறம் செந்தில் சார் ஆர்டர் பண்ணுவாங்க, ஆக்டர் செந்திலோட பசங்க பையன் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க, யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வருவாங்க. மெயின் ஃபுட் இன்ஃபர்மேஷன் சூர்யா ரொம்ப லைக் பண்ண ஃபுட் இது. ஓகே. வரப்பில் அடிக்கடி வரப்பில். அதுக்கப்புறம் பாப்பா ஃபுட்டீஸு அந்த மாதிரி எல்லா யூடியூப்ஸும் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. சரிண்ணா. இப்போ என்னன்னா இதை ஒரு வாயில் வச்ச உடனே அந்த ஒரு இந்த சீ ஃபுட் டேஸ்ட் வருதுல்ல. நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் அது. கண்டிப்பாக நார்மல் ஃப்ரைட் ரைஸு. அதில் வந்து அந்த சீ ஃபுட் டேஸ்ட்டு அது வந்து ஏன் நிற்குது? ஏன்னா அது வந்து ப்ரோ ஆக்சுவலாக சிங்கப்பூர்லேருந்து வாங்குறோம் நாங்கள். அது ஒரு கிலோஸ் வந்து ஃப்ரெஷ் ப்ரான்ஸ், ட்ரை ஃப்ரெஷ் ப்ரான்ஸ். அது ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியான ப்ரான்ஸ். அதை வாங்கி இங்கே வந்து அந்த சம்பல் பண்ணும்போது உங்களோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். ஓகே. ஸோ அதை சாப்பிடும்போது யூ வில் பி கெட்டிங் மோர் அண்ட் டெம்டிங். அதில் சாப்பிடும்போது யூ வில் பி கெட் ஃபீலிங்ஸ். ஓகே. சாப்பிட்டே இருக்கணும். அதை நீங்கள் அப்போ அந்த ட்ரை ப்ரான்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுறீங்க. அந்த சம்பல் யோசிச்சேன். நாங்கள் வந்து வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. சம்பல் பண்ணுறது இட் டேக்ஸ் 7 hours. நாங்கள் சம்பல்லாம் பண்ணல ப்ரோ, அப்படியே சும்மா நார்மலாக ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் ட்ரை பண்ண சந்தோஷம் தான். நல்லா இல்லை நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடையாது. ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சும்மா. ஆனால் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டா கொடுத்துருக்கோம் நாங்கள். அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இதே மாதிரி நல்ல ஃபுட்டா கொடுத்துட்டு வாங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, கண்டிப்பா செய்வோம் நாங்க. ப்ளீஸ் வெல்கம். நிறைய ரெஸ்டாரண்ட் நீங்க போடணும், பெரிய பெரிய ரெஸ்டாரண்டா. கண்டிப்பா போத் கம்ஸ் ட்ரூஸ். கண்டிப்பா தேங்க்யூ, நான் செய்ய போறேன். நிறைய கண்டிப்பா நடக்கும். ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஃபேன்சஸ் கேட்டால் நம்ம கொடுக்குற மாதிரி தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அதனால சில பேர் வந்து இப்போ லைக் பாண்டிச்சேரி கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒர்க் டவுன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பெரிய ஆள் ஆகணும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரிங்க ப்ரோ, வாங்க எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். சரிங்க ப்ரோ, வரேன் ப்ரோ. தேங்க்யூ.